தான் வாழ்ந்தால் மட்டும் போதும், மற்றவங்க எப்படி போனா எனக்கு என்ன அப்படின்னு நினைக்கும் இந்த உலகத்துல மற்றவங்களுக்கான வாய்ப்பை உருவாக்கி தருவது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. உதவி வாய்ப்பு இது ரெண்டுமே வித்தியாசமான ஒரு விஷயம் தான். உதவி என்பது அந்த நேரத்துல சரி செய்யக்கூடியவை, வாய்ப்பு அப்படின்றது நம்மளுடைய திறமைகளை ப்ரூவ் பண்ணும் தருணம் அப்படின்னே சொல்லலாம். இதை அவங்க சரியா பயன்படுத்திட்டாங்களா அப்படின்றத பொருட்படுத்தாம அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வருவாரு. தான் ஒரு பெரிய நடிகனாக, எல்லோரும் விரும்பும் மனிதனாக, விலை மதிப்பில்லாத அன்பு கிடைக்கும் தலையாக மாறுவார் என இவர் சின்ன வயசுல நினைத்திருப்பாரா அப்படின்றது தெரியல. ஆனா இவரை தான் யார் என்று இந்த உலகுக்கு ப்ரூவ் பண்ணுவதற்காக கிடைச்சது ஒரு சில வாய்ப்புகள்லாம். அதே மாதிரி ரேசர் ஆகணும் அப்படின்றதான் இவருடைய மிகப்பெரிய ஆசையே. ஒரு சில விளம்பர படங்கள் எல்லாம் நடிச்சாரு, ரேஸுக்கு பண தேவை இருக்கும், அதனால அதுக்கப்புறம் குறும்பட வாய்ப்புகள் எல்லாம் கிடைச்சது. அப்படியே இவருடைய சினிமா ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அதே மாதிரி தனக்கு கிடைச்ச வாய்ப்புகளை வச்சு வளரல, அதுல தன்னுடைய உண்மையான உழைப்பை செலுத்துறாரு. அவமானங்கள் எல்லாத்தையுமே பொறுத்து சாதனையாக மாத்துறாரு. வாய்ப்புகள் கிடைக்கிற எல்லோருமே ஜெயிக்கிறது இல்லை, அதுல உண்மையான உழைப்பும் அதற்கு தகுதியான திறமையும் இருந்தா கண்டிப்பாக அவங்களுக்கான இடம் எப்போதுமே வெயிட் பண்ணும். சினிமாவில் ஏற்பட்ட தொடர் தோல்விகள், கார் ரேஸ்ல ஏற்பட்ட விபத்துகள் அப்படின்னு தொடர்ந்து பல சங்கடங்களுக்கு ஆளாகிறாரு. அதுக்கப்புறம் சினிமாவில தன் இடத்தை பிடிக்க வேண்டும் அப்படின்னு முழு மூச்சோட இறங்குறாரு. அதுக்கப்புறம் பல உதவி இயக்குநர்களுக்கு முதல் பட வாய்ப்பு அளிக்கிறாரு. டைரக்டர் சரண் இவருடைய முதல் படம் காதல் மன்னன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. அதுக்கப்புறம் ஜோடி ஜெர்ரி இவருடைய முதல் படம் உல்லாசம். இந்த படத்துல நம்ம விக்ரம் சாருடன் அஜித் சார் நடித்திருப்பாரு. அதே மாதிரி அஜித் சார் வித்தியாசமான ரோல் பண்ணி பல விருதுகளை அள்ளி குவித்த படம் வாலி. இந்த படத்தை நம்ம எஸ் ஜே சூர்யா சார் டைரக்ஷன் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துல உதவி இயக்குனரா நம்ம முருகதாஸ் சாரும் பணியாற்றி இருப்பாரு. அதுக்கப்புறம் முருகதாஸ் சாருடைய முதல் படமான தீனா படத்துல அஜித் சார் நடித்திருப்பாரு. இந்த படம் பல ரசிகர்களுடைய ஆல் டைம் ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஏஆர் விஜய் சாருடைய முதல் படமான கிரீடமும், பிறகு ரமேஷ் கண்ணா சாருடைய தொடரும் படமும் இவருக்கு முதல் படமாக அமைஞ்சது. இப்போது ரமேஷ் கண்ணா சாரும் அஜித் சாரும் ஒரு நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பிறகு சிங்கம்புலி சாருடைய ரெட் படம், ராசி, ஆழ்வார், ஏகன் இப்படின்னு பல படங்கள் இயக்குநர்களுடைய முதல் படமாகவே அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி சிவா சாருடைய டைரக்ஷன்ல கடைசியாக வந்த விஸ்வாசம் படம். இந்த படம் பண்றதுக்கு முன்னாடி அஜித் சாருடைய ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் வேற டைரக்டர் கூட சேர்ந்து படம் பண்ணலாமே அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா இருந்தும் அஜித் சார் கண்டிப்பாக சிவா இந்த வாட்டி ஹிட் கொடுப்பாரு அப்படின்னு அவர் மேல மிகப்பெரிய நம்பிக்கை வச்சாரு. அதே மாதிரி படம் பிளாக் பஸ்டராக இன்னும் தமிழ்நாட்டுல நிறைய திரையரங்குகள்ல சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இவர் இயக்குநர்களுக்கு மட்டும் இல்லாம நடிகர்கள், பல துணை நடிகர்களுக்கும் அதே மாதிரி தயாரிப்பாளர்களுக்கும் வாய்ப்பை அள்ளி குடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இது பலருக்கும் சாதாரணமாக விஷயமாக தெரியலாம். ஆனா திறமைகளை வைத்துக்கொண்டு வாய்ப்புகளுக்காக இயங்குபவர்களிடம் போய் கேட்டா தெரியும் வாய்ப்புகள் எவ்வளவு முக்கியம் அப்படின்றது. அதே மாதிரி வாய்ப்புகள் வரும் வர வெயிட் பண்ணிட்டே இருக்கக்கூடாது, அதற்கான முயற்சியையும் உழைப்பையும் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கணும். அதே மாதிரி அஜித் சாரிடமிருந்து இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம தொடரலாம். வாய்ப்பு கிடைக்கும் வர முயற்சியையும், வாய்ப்பு கிடைத்ததுக்கு அப்புறம் தன்னுடைய உழைப்பையும், வெற்றி கண்ட பிறகு மற்றவங்களுக்கு அந்த வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும். பொதுவாகவே யாரும் யாருக்கும் வாழ்க்கையை கொடுப்பதில்லை, அவர்கள் மற்றவர்களுக்கு கொடுப்பது ஒன்று உதவி, மற்றொன்று வாய்ப்பு. வாய்ப்புகள் எளிதில் கிடைக்காது, அப்படி அந்த வாய்ப்புகளை உருவாக்குவதில் இவரும் ஒருவர். கடைசியாக போட்டிருந்த எல்லா வீடியோக்கும் நல்ல கமெண்ட்ஸ், அதே மாதிரி நிறைய பேர் என்கரேஜிங்காகவும் பேசியிருந்தீங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். அதே மாதிரி உங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. இதே மாதிரி தலையை பற்றி நிறைய விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு கொடுக்க ரொம்பவே ஆர்வமாக இருக்கும். அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா லைக்ஸா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.